Hello friends, welcome to Vadachennai kitchen. இன்னைக்கு நம்ம பன்னீர் மக்னி ஆர் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 5 தக்காளி எடுத்திருக்கேன், பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கேன். பிளான்ச் எப்படி பண்ணணும்னா, ஹாட் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதோட தோலெல்லாம் உறிஞ்சு வரும். ஸோ அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈக்குவலாக எடுத்துக்கணும். 5 வெங்காயத்துக்கு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 100 grams அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கரம் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன், கசூரி மெத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன், அண்ட் 250 grams ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இவ்வளோ பெரிய பீஸ் போட்டு நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆகணும். இதை நீங்கள் பட்டர் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த டேஸ்ட் கிடைக்கும், இல்லைன்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆன உடனே இந்த ஆனியன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. ஸோ இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நான் பிளான்ச் பண்ண டொமேட்டோ ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஆக்சுவலாக ஆனியனும் அண்ட் டொமேட்டோ ரெண்டுமே நம்ம ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ இப்போ நல்லா அந்த டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இதை ஒரு 5 minutes மூடி வைக்கிறேன். டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம இந்த 10 கேஷ்யூ நட்ஸும் போட்டுடலாம். போட்டுட்டு சும்மா ஒரு 2 minutes வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது 2 minutes நல்லா வதக்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஆற வச்சு எல்லாத்தையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி நான் எடுத்திருக்கேன். இது ஓரமாக வச்சுட்டு நம்ம பேன் திருப்பி சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அதே அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆன உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் வாஷ் பண்ணி நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் லோலே இருக்கட்டும். ஒரு 2 minutes அப்புறமா கொஞ்சமாக ஃப்ளேம் லைட்டாக மீடியம் ஃப்ளேம்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன். அண்ட் தேவையான அளவு உப்பு. இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
எனக்கு சால்ட் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, ப்ளஸ் எனக்கு காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த டேங்கினஸ் இருக்கணும், அப்போ தான் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வைக்கிறேன் சிம்மில் வச்சு. இது கொஞ்சம் தெரிச்சிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டர் இதில் ஆட் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக ஃபைனல் டச்சு. இந்த பட்டர் தான் பயங்கரமாக டேஸ்ட் ஆட் பண்ணும். இது போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி அதோட மர்ஜ் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், பட்டர் ரொம்ப சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. அதை லைட்டாக அப்படி கலந்து விடுங்க. இது கலந்து விட்டோன்னே அப்படியே அந்த பட்டர் மேலேயே தெரியும். அது நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போது இந்த ஸ்டேஜில் கசூரி மெத்தி ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதில் போட்டு விடுங்க. இது ஆப்ஷனல் தான், இது பிடிக்கலன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேணாம். பட் இதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இந்த கசூரி மெத்தி ஆட் பண்ண உடனேவே நம்ம பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணி கொஞ்சம் மெதுவாக கலந்து விடுங்க, பன்னீர் உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. ரொம்ப சாஃப்டான பன்னீர்னால் சீக்கிரமாக உடஞ்சிடும். ஸோ அதனால் மெதுவாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சில பேருக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணி போட்டால் பிடிக்கும். அப்படி பிடிக்குன்றவங்க லைட்டாக கீ போட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. 2 மினிட்ஸ்க்கு மேலே கொஞ்சம் கூட வைக்கக்கூடாது ஸ்டவ்வில், ஏன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்ல சாஃப்டாக அந்த பன்னீர் எல்லாமே அதோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். எக்ஸாக்டாக நான் 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ஒரு பன்னீர் மக்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பட்டர் போடுறேன். இந்த பட்டர் ஆப்ஷனல் தான், இது கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவர் ஆட் பண்ணணுன்றதுக்காக நான் போடுறேன். அது அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகி செம்மையாக இருக்கும். அண்டு இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அந்த ஃப்ரெஷ் க்ரீமும் வந்து இட் ஆட்ஸ் ஃப்ளேவர் டு த பன்னீர். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், யம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.